மச்சி. என்னப்பா என்னாச்சு? ஐயா பிரேக் பிடிக்கலையா? ஐயோ பிரேக் பிடிக்கலையா? இல்லப்பா பிரேக் பிடிக்கலையா? மெதுவாப்பா. என்னப்பா ஒத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டனே. மனக்கோலத்துல பாக்குறவன பெணக்கோலத்துல பார்க்க வச்சுட்டியடா. ஐயா என்ன விட்டுட்டு போயிட்டியடா. இல்லப்பா இப்படி விட்டுட்டு போயிட்டியே. ஹலோ ஆம்புலன்ஸ். என்ன சிங்காரம் மாப்பிள்ளை இன்னும் காணும்? அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போன் பண்ணேன். மாப்பிள்ளை வீட்டு வேலைக்காரன் கிளம்பி 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னான். இன்னும் காணாம. 20 கிலோமீட்டர் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகுதா? அதான்ப்பா எனக்கும் புரியல. சரி சரி வந்த உடனே அழைச்சிட்டு வந்துருப்பா. என்னங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா பேசுற நீ? முகூர்த்த நேரம் முடிய போகுது. இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல. அந்த டென்ஷன்ல இருக்கேன். சரி சரி வந்த உடனே சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். புது ஆளா இருக்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரரா இருப்பாரோ? பெருமாளே, உங்க வாசலுக்கு வந்தா கல்யாணம் நடக்கும்னு பெரியவங்க சொன்னாங்க. அதை நம்பிதான் நானும் இங்க வந்தேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து என் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். வாங்க தம்பி. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். கோயில் ஏதோ கல்யாணம் போல இருக்கு. ஆமாம் தம்பி, ஒரு முழு நிலவை பிடிச்சி முடவங்கையில கொடுக்கிற கல்யாணம். என்னத்தை சொல்றது? முழு நிலவை முடவன் கையிலையா? ஓம் போ ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் பவ ஸ்வாஹா. பொண்ணு அழிச்சுட்டு வாங்கோ. முழு நிலவன் அவர் சொன்னது உண்மைதான். नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरबोधिते शंखचक्र गदागस्ते महालक्ष्मी नमोस्तुते. नमस्ते गरुडारूढे कोलासुर भयंकरी सर्वपाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्ट भयंकरी सर्वदुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. முகூர்த்தத்துக்கு நாடி அழைத்து மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. அம்மா பொண்ணுக்கு அண்ணன் யாரு? அது அவர்தான். ஐயா என்னப்பா? ஆக்சிடென்ட்ல மாப்பிள்ளை இறந்துட்டாருங்க. ஐயோ என்னது? மாப்பிள்ளை ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரா?
அதிர்ஷ்டம் பிடிச்சவ. இவளை கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ளையே செத்து போயிட்டாரு பாரு. என்ன பொண்ணுமா இது? இனிமே இவளை யார் கல்யாணம் பண்ணிக்க போறா? என்னடி பாக்குற? நொண்டியா இருந்தாலும் உன்னை கட்டிக்கிறேன்னு முன் வந்தான்ல, அவனை கொன்னுட்டியடி. நீ எங்க போனாலும் வாழ மாட்ட. நீ ராசி இல்லாதவன். பிறந்த போதே அப்பா அம்மாவை கொன்னுட்ட. எப்ப என்னைக்கு எங்களை கொல்ல போறியோ? கருடு, நீ கொடுத்த வரம் எல்லாம் போதும். நொண்டியும் முடவனும் நீ காட்டின மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட நான் தயாரா தானே இருந்தேன். என்னை இப்படி அலங்கரிச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டு அங்கேயே அவரை சாகடிச்ச. அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவர் சாவுக்கு நான் தான் காரணமா? என் ராசி தான் காரணமா? சொல்லு 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 பெருமாளே, சொல்லு. சொல்ல வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எதை சொல்லிதா இனி என்ன ஆக போகுது? செத்தவன் செத்தவன் தானே. நின்ன கல்யாணம் நின்னது தானே. இந்த அவ பேரோட இனிமே நான் எப்படி வாழ போறேன்? எனக்கு எதிரிங்க மனுஷங்க இல்ல, நீதான். நீதான் எனக்கு எதிரி. என்ன அழிச்சுட்டேன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கோ, நல்லா சந்தோஷப்பட்டுக்கோ. இங்கேயே இப்பவே நான் முன்னாடியே உயிரை விட்டுறேன். வேண்டாம், அவசரப்படாதீங்க. யார் நீங்க? எதுக்காக என்ன தடுக்குறீங்க? என்ன விடுங்க, நான் சாகணும். சொன்னா கேளுங்க, தயவு செய்து விளக்க என் கையில கொடுங்க. முடியாது. சொன்னா கேளுங்கங்கறல்ல. நீங்க யாரு? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எதுக்காக என்ன தடுக்கணும்? முடியாதுங்க, நான் உங்களை சாக விட மாட்டேன். நீங்க என்ன சாக விடலனாலும் இந்த ஊரு உறவும் என்ன ராசி இல்லாதவன், ஒரு உயிரை சாகடிச்சவன்னு பேசியே என்ன கொன்னுடும். என்ன தடுக்காதீங்க. யாருங்க சொன்னா நீங்க ராசி இல்லாத பொண்ணுன்னு? இப்ப நான் சொல்றேங்க, இந்த உலகத்திலே நீங்க தான் ராசியான பொண்ணு. ஆமாங்க, தாலி கழுத்துல ஏறணும்னு புருஷனை எழுது விதவ கோலத்துல நின்ன எத்தனையோ பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா அப்படி இல்லாம உங்க கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே நீங்க கட்டி போறவர் இறந்துட்டாருல, அப்ப நீங்க மயிர் எல்லையில தப்பிச்சீங்கல்ல, அப்ப அந்த பொண்ணுங்களோட நீங்க தானே ராசியான பொண்ணு. என்ன பார்த்து அப்படி சொல்றீங்க? ஆமா, உங்களை பத்தி தான் சொல்றேன். இப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டசாலியை நான் சாக விட மாட்டேன். இதை பாருங்க, உங்களை தடுக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல ஒரு பேச்சுக்காகவோ நான் அந்த விஷயத்தை சொல்லல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதே முகூர்த்தத்துல இதே மேடையில நான் உங்க கழுத்துல தாலியை கட்டுறேன். நீங்க சம்மதிச்சா? நீங்க நான் நிக்கிற சூழ்நிலையை பார்த்து இப்படி சொல்றீங்களா? இல்லைங்க, இல்ல, நான் உண்மையில தான் சொல்றேன். பிடிச்சிருக்கிறதுக்கு என் மேல இருக்கிற பரிதாபம் தான் காரணமா? உண்மையிலே பிடிச்சிருக்கு. முழு மனசோட தான் சொல்றேன்.
லக்ஷ்மி லக்ஷ்மி என் பேர் விஜய். பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன். சொந்தமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன். மாசம் 50,000 ரூபாய். வேண்டாங்க. எப்படி என்னை பத்தி தெரியாமலே என் மேல ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை பத்தி தெரியாமலே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். லக்ஷ்மி 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 என்னம்மா லக்ஷ்மி இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? மாப்பிள்ளை விபத்துல இருந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? உனக்கு வேற மாப்பிள்ளைய நான் பார்த்து தரேம்மா. ஆமா, இவர் யாரு? माङ्गल्यं धन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि सुभगे त्वञ्जीव शरधां सधं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तुते. என்ன சொல்ற பூரணி? எனக்கு அபிராமிக்கும் கல்யாணம் ஆனது ரகசியமா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கு வந்த யாரோ 4 பேருக்கு எப்படி தெரிஞ்சது? ஹலோ மாமா, ஒரு சின்ன திருத்தம். கோவில்ல பார்த்தவங்க அபிராமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுதான் ஆசீர்வாதம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் அபிராமிக்கும் தான் கல்யாணம் ஆச்சுன்னு அவங்க சொல்லல. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? விஷயம் அரைக்குறையாதான் ஊருக்குள்ள லீக் அவுட் ஆயிருக்கு. ஃபுல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சு சின்ன பசங்க செவத்துல கறிக்கட்டையால எழுதி அது எங்க அப்பா படிச்சு அவருக்கு கொம்பு முழிக்கிறதுக்குள்ள புருஷனா லட்சணமா வந்து எங்க அக்காவை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. ஏய், என் பிரச்சனை தெரியாம உன் அக்கா கூட குடும்பம் நடத்துறத பத்திலாம் நீ பேசாத. என்ன உங்க பிரச்சனை? பெரிய பிரச்சனை. எங்க லவ் விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்க அப்பா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ கல்யாணத்தோட சேர்த்து என் மாமா பொண்ணு தேவகிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். அடப்பாவி, அப்ப அபிராமியோட நிலைமை? ஏய், வீட்டுல பேசிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னேன். நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உன்ட்ட சொன்னா? சொல்லித்தான் பாருங்களேன். என்ன பாக்குறீங்க? எங்க அக்கா தான் சாஃப்ட், ஆனா நான் அப்படி இல்ல. ஊடு கட்டி விளையாடிடுவேன். ஜாக்கிரதை. உன் சுயபுராணத்தை நிறுத்து. போய் முதல்ல என் பொண்டாட்டி வர சொல்ல, நான் அவட்ட பேசிக்கிறேன். அவதான் கோவில்ல பார்த்தவங்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப வர சொல்லுன்னா என்ன அர்த்தம்? அவ வரமாட்டா. வரமாட்டானா? எப்படி நாங்க சேர்ந்து கலந்து பேசாம ஒரு முடிவு எடுக்க முடியும்? ஏன் நீங்க தனியா முடிவு எடுக்க மாட்டீங்களா? இல்ல நீங்க எடுத்த முடிவை சொல்லி அனுப்புனா அபி ஃபாலோ பண்ண மாட்டாளா? ஏய், உன் குடும்பமே லூஸ் அடி. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். சும்மா பதிலுக்கு பதில் பேசிட்டு போய் உன் அக்கா வர சொல்லு. உங்க சிடுமூஞ்சி குடும்பத்துக்கு எங்க லூசு குடும்பம் எவ்வளவோ பெட்டர். நீங்க சொல்றதெல்லாம் என்னால போய் சொல்ல முடியாது. உங்க திருவாசகத்தை லெட்டர்ல எழுதி கொடுங்க, கொண்டு போய் கொடுத்துடுறேன். எனக்கு சகலையா வரவனுக்கு சங்கு அருந்துரும். குடு நோட்ட. வேணாம். வரேன். ஹலோ, மாமா கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கி சாப்பிடுற உரிமை எல்லாத்துலயும் இருக்கணும். இப்போ இந்த லெட்டர் போய் சேரணுமா வேணாமா? அம்மா தாயே, நீ போயிட்டு வா. அது இப்பதான் தெரியுது அந்த காலத்துல தூது அனுப்ப ஏன் புறாவை யூஸ் பண்ணாங்கன்னு. காலில் லெட்டரை கட்டி விட்டா கடனேன்னு போய் சேர்ந்துரும். அபிராமி கிட்ட கோயில்ல ஆசீர்வாதம் வாங்கினது யாரா இருக்கும்? பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லம்மா? எனக்கு பிடிச்சிருக்கு. பார்க்கறதுக்கு லட்சணமாகவும் ரொம்ப அழகாவும் இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம இவ்வளவு நெருக்கமான சொந்தக்காரங்களா இருந்தோம்
இவ்வளவு நாள் தொடர்பே இல்லாம இருந்திருக்குமே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. முதல்ல உங்க வீட்டுக்காருக்கு கூட எங்க உறவு முறையில தான் பொண்ணு பார்த்தாங்க, ஆஹா. பேசி முடிச்சாங்க, கல்யாணம் கூட ஃபிக்ஸ் பண்ணாங்க. ம். ஆனா என்ன காரணமோ தெரியல, கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை போக்குவரத்து எதுவுமே இல்லாம போச்சு. அதனாலதான் நாம இத்தனை நாள் சந்திக்க முடியாமையே போச்சு. அதனால என்னங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நாம சந்திச்ச முதல் சந்திப்பிலேயே ஒரு மங்களகரமான விஷயத்தை பத்தி பேசி முடிச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுக்காரால பிரிஞ்ச நம்ம சொந்தம் என் மகனால மறுபடியும் ஒன்னா சேரட்டும். எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் விஜய் நாளைக்கே வந்து உங்க பொண்ணை பாக்குறோம். நல்ல நாள் இருந்தா அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னம்மா அவசரப்படுறீங்க? மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்கணும், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கணும்ல. இத்தனை வருஷமா நமக்குள்ள போக்குவரத்தே இல்லாம இருந்ததுனால நான் என் மகன் விஜய எப்படி வளர்த்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. என் மகன் விஜய் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவன் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு அலாரம் வைக்கிறதும் நான் தான், அவன் எத்தனை மணிக்கு தூங்கணும்னு முடிவு பண்றதும் நான் தான். நான் முடிவெடுத்த பின்னாடி என் மகன் விஜய் என் முன்னாடி நின்னு கொட்டாயை விட கூட வாய் திறக்க மாட்டானா பாத்துக்குங்களேன். லக்ஷ்மி வா. வலது கால எடுத்து வச்சு உள்ள வா.